Hello guys, welcome to our channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நிறைய இடத்துக்கு போக போறோம். அந்த இடத்துக்கு நீங்களும் பயணிச்சு வாங்க. என்ன பைக் வாங்க. சரி அப்படிதான் வருவோம். டேய் அப்படியே எனக்கு வந்து புது மாடல் பைக் வந்து ரிலீஸு. அதனால நான் பறந்து போய் வாங்கிட்டு வர போறேன். பார்த்தீங்களா அந்த புது மாடல் ரிலீஸ் ஆனப்பறம் அதுக்கப்புறம் எந்த பைக்கையும் புதுசாக ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி ரிலீஸ் கோல்டன் பைக்கோட அங்கே போய் தான் ரிப்பேர் பண்ணுவோம். அங்கே போயிட்டு இதை நம்ம இது சொன்னால் சரி நம்ம கார்ஜி போயிட்டு இப்போ முக்கிய செய்தி இப்போ என்ன நியூஸ்னா
அவெஞ்சர்ஸ் எல்லாம் பிரிஞ்சு தன் உயிருக்கு போயிட்டார்கள். ஏனால் அது ஒரு பிரச்சனையினால் அவர்கள் பிரிந்து போனது. இந்த பிரச்சனையெல்லாம் முடிந்துவிட்டது என்று இனிமேல் யாரும் வரமாட்டார்கள் என்று முடிவு செய்ததனால் எல்லாரும் பிரிஞ்சு போயிடார்கள். ஆனால் இப்போ நம் உலகத்துக்கு ஒரு அழிவு வரும். யார் காப்பாற்றுவார் என்று அடிக்கிறான். என்ன பிரச்சனை என்னன்னா வந்து சும்மா தான் சொன்னேன். நம்ம வீட்டில் இங்கே இருக்கு பாரு இடம், இது தண்டா, இது ஃபுல்லாக ஸ்பைடர்மேனோடது ஒன்று இருக்கு. ஓகேடா, இது வந்து சூட்டில் பவர் ஏறுது. வா நம்ம போகலாம், எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம். ஏன்னா வந்து எனக்கு வேலை இருக்குது. நீ வீட்டில் இருக்க தண்டா இரு, நான் போகிறேன். போகலாம். ஸ்பைடர்மேன் சூட்டில் வந்து பவர்லாம் ஏறுது. அவனும் வரேன்னு இருக்கான். ஏன்னா வந்து தனியாக இருக்கு, அவனும் போர் அடிக்கும்ல. எங்கே போகிறோம்னா வந்து நான் நாய்க்குட்டியெல்லாம் சும்மா வந்து ஒரு பைக் ரைடில் போயிட்டான். நாய்க்குட்டி நடந்தாலும் சரி, நாய்க்குட்டியும் ரொம்ப நாளாச்சு வீட்டிலே இருக்கு. அதுவும் கூப்பிட்டு போகிறதா சரி வந்து நாங்கள் வெளியே போகிறோம். நான் மட்டும் எனக்கு நடத்த வர முடியுமா? ஐயோ டாமி, நீ நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஆமாம், போன வாட்டி நம்ம டாக்டர் வந்தாருன்னா, டாக்டர் உனக்கு இன்ஜெக்ஷன் போட, அப்போ எனக்கு ஒரு மருந்து கொடுத்தாரு. அதுலேருந்து நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நீங்கள் மட்டுக்கு ஷேரை போட்டுட்டு போயிட்டே இருக்கீங்க. சரி, எப்போ போயிடும்? எங்கே போயிடும்? அதுவா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான். வா, போலீஸ் ஸ்டேஷன் நேரம் வந்துடு. போகலாம். அப்பா செமையாக இல்லை, நான் இப்படியும் பின்னாடியே வந்துருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் கொஞ்சம் ஸ்லோவாக போகணும். இதை விட்டா ஸ்லோவாக போக முடியல. சரி நாய்க்குட்டி நேராக தானே எனக்கு வந்துடு. நான் போகிறேன் அப்படியே ஸ்பீடாக. ஸ்லோ போனால் தான் சரி வரும். ஸ்லோவாக போகலாம்டா, வாடா. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு பிரச்சனை வாசிக்கும். இன்ஸ்பெக்டர் சார், நீங்கள் பாட்டி என்ன சார், நானும் உங்கள் போலீஸ் ஸ்டேஷனாக வந்துருந்தேன். என் நாய் கொஞ்சம் ஸ்லோவாக வருது. அப்படி இந்த நாய் வந்தா இல்லையோ, நீ வாசிக்கிறோமா ஒரு பிரச்சனை. உங்ககிட்ட சஸ்பெக்ட் இருக்காரு, அம்மா ஸ்பீடு வச்சுருவாரு. ஆனால் நம்ம நாய்க்குட்டி கொஞ்சம் போகலாம். அதனால நம்ம கொஞ்சம் ஸ்லோவாகவே போகலாம். வந்துட்டு இருந்துட்டு வெயிலே வந்துடுச்சு. இப்போ தான் போலீஸ் ஸ்டேஷன் வேறு வரோம். இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போல வாங்கலாம், போங்கடா. என்ன நம்ம 3 பேரும் தான் இனிமேல் டிவியில் இருக்கு. என்னடா இவன் நாய்க்குட்டியே குறைக்காதடா. ஆமாம், இவ்வளோ தான் ஒன்று அரெஸ்ட் பண்ணாரே திருநாயின்ட்டு. சார் என்ன சார் கூப்பிட்டு தம்பி, நானும் மட்டும் இல்லை, சும்மா அவர்கிட்ட தான் பேசிட்டேன், என்கிட்ட பேசிட்டு நடந்து. சார் என்ன சார்? சார் ஃப்ராங்க்லின், என்னோட ஃப்ராங்க்லின்றோட பேர் ஜாக் தானே? ஜாக், நீ இப்போ என்ன பண்ணுறீங்க? ஒரு இடத்துக்கு இந்த மாதிரி நாங்கள் அவெஞ்சர்ஸை தேடிக்கிட்டு
சார் நானே ஒரு அவெஞ்சர் தான். என்ன சார் முடியும்? ஒரு ஷூட்டு வீக்னஸ்ல இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அதான் நான் வந்து ஒரு தலைமறைவான இடத்துக்கு அனுப்பு. அங்கே நீ ஃப்ரீயா ஒரு போலீஸ்காரன் இந்த நாய்க்கிட்டே எங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். சார் இவன் எங்கே உக்காதான் சார். அப்போ இவனை வெளியே உட்கார வச்சுட்டு டேய் வாடா டேய், நம்ம வந்து இப்போ எங்கள் ஊரை விட்டு தப்பிக்கணும். நாய்க்குட்டி நாய்க்குட்டி ஒன்றும் கவலைப்படாத, நம்ம வந்து திருப்பியும் நான் கூப்பிட வருவோம். அப்போ வந்து நீ திருப்பி வா. இப்போ நாங்கள் போகிறோம். போலீஸ்கார் எங்கடா இருக்கு? நல்ல வேலை ராம்போஜி நிற்க வந்தாரு போலீஸ்காரு. இல்லைன்னா அவங்ககிட்ட தான் நம்ம காலத்தில் இருக்க அந்த பழைய ஃபோர்ஸ்க்கு யாரும் வரமாட்டாங்க. அங்கே போய் நம்ம ஃப்ரங்க்லின் நீ வந்து அந்த பழைய ஃபோர்ஸ்க்கு போய் யாரும் வரமாட்டாங்க. அதான் சார் நாங்கள் பேசிக்கணும். சரி சார் நாங்கள் அவங்க போயிட்டு உங்களுக்கு ஃப்ரங்க்லின் இன்னொரு இடம் கூட இருக்கு. ஆனால் அந்த இடம் வந்து நீ தப்பிச்சிருவ. உன் தம்பியை மாட்ட மாட்டான்ல? ஆமாம் சார் மாட்ட மாட்டான். இல்லைன்னா நீ அந்த பிளாக்கான ஃப்ளாட்டுக்கு நிறைய வாட்டி போயிருக்கல? ஆமாம் சார், அந்த ஃப்ளாட்டுக்கு வேணா நீ போயிரு. இல்லை சார் நான் இங்கே இருந்தேன். என்னை லாம்பர்கினியாச்சும் யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா? சார் நான் பார்த்துக்கிறேன் சார். டெய்லி இறங்காதா சார்? நான் இறங்க ஒரு இடத்துல போய் விட்டுடலாம். இந்த வண்டி யாரும் பார்க்கக்கூடாது. ஓகே, இங்கே விட்டுட்டா அவனும் பார்க்க மாட்டான். காம்பவுண்ட் சைட்லேருந்து பார்க்க முடியல. கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்தா தெரிஞ்சிடும். அவன் இவன் எங்கே போயான்? அடிக்கடி எங்கேயாச்சும் போயிடலாம். டேய் இல்லையா? நம்ம உள்ள போகலாம். நம்ம வந்து மாடிக்கு போகலாம். சரியா? பயப்படாத. மாடிக்கு போகலாம். மாடிக்கு போகலாம். வேண்டா தெரியாமல் நாய்க்கு கூட்டம் வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டு இருந்திருக்கோம். சரி நான் ஸ்னைப்பர் எடுத்து யாராச்சும் ஹெல்ப்பு யாராச்சும் போலீஸ் நம்ம வச்சுருக்காங்களான்னு பார்ப்போமா? தெரிய மாட்டேங்குதுடா. ஸ்னைப்பர் வச்சு உடனே நான் ஸ்கோப் பண்ண முடியல. சரி இங்கே இருக்கலாம். நீயும் எங்கேயும் போகக்கூடாது, நானும் எங்கேயும் போக மாட்டேன். சரியா? நீ மட்டும் லைஃப் ஜாக்கெட்டை வாங்கி கொடுத்தனாலும் போட்டுக்கிட்டு பத்தியா? நான் பத்தியா? ஆமாம், இப்போ நம்ம எப்படி தப்பிச்சோம்? இந்த ட்ரெயின் வரும்டா, அதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ட்ரெயின் அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது. கொஞ்ச நாள் இங்கே இருப்போம். ரொம்ப பசிக்கிறோம். அந்த வீட்டுக்கு போக முடியும். எனக்கும் பசிக்கிறோம். இந்த ஃப்ரீயான மெசேஜை ஜாக்கு அனுப்புங்க. அவன் உயிரோட இருந்தானா மெசேஜ் அனுப்புவான். இல்லைனா அவன் தம்பியை பார்த்து அவன் தம்பி இதற்கு மெசேஜ் அனுப்பிச்சு மாட்டான். அப்போது அவன் தம்பி மட்டும்தான் உயிரோட இருக்கணும். பரவாயில்ல, இந்த உலகத்தை ஆட்டி படைக்க நம்ம கிளம்பலாம். அவன் வீட்டில் போய் அந்த பேருமனுக்கிட்ட ஆட்டை போட்டாங்க. இன்னும் இப்படி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். நம்ம எப்படியாச்சும் வீட்டுக்கு போயிடணும். ஆமாம், அவங்ககிட்ட தான் அந்த ஹின்ஸ் பவர் இருக்குல்ல, நீ எங்கேருந்தாலும் ஒரு ஜாக்கெட்டை எடுத்துக்கலாம்ல? ஆமாண்டா, நான் அதை முடிச்சுட்டேன். அதில் ஒரு வாட்டர் சிம்பிள் கூட இருக்கு. நீந்தா ஒரு வாட்டர் பாட்டில் கூட 2 வாட்டர் பாட்டில் வச்சுருக்காங்க. நான் பாக்கெட்லேயும் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுருந்தேன். அவனுக்கு மறந்துட்டேன்டா. ஆஹா, இது வந்து பலமாக இருக்குது. நம்ம லாபகின் இருந்து தப்பிச்சு அவனை போலீஸ்லாம் போட்டு தரணும். அவனுக்கு போகலாம். நான் அவனை வீட்டில் விட்டுட்டு போகிறேன். சரி ப்ளீஸ், நம்ம இப்போ போலீஸ் ஸ்டேஷனாக போய் இந்த மெசேஜ் அவனுக்கு அனுப்புங்க. த ஜாக்கெட் இஸ் நாட் தேர் அப்படின்னா அவன் தம்பி அனுப்ப அது ஆல்ரெடி அவன் வச்சிருக்கானா, அவனையே போய் எடுத்துகிட்டு வரலாம். ஓகேவா? போகலாம். இப்போ நம்ம நேராக வந்து வீட்டுக்கு தான் போகிறோம் ப்ளீஸ். அப்புறமா போலீஸ் ஸ்டேஷன் போகிறோம். வீட்டுக்குள்ளே ஏதாச்சும் போலீஸ் இருக்கான்னு இல்லைண்ணா, நீ வந்து ஸ்டேராக போலீஸ் ஸ்டேஷன் போய் அவனுங்கெல்லாம் போட்டு தரீங்க. சரிடா, சம்பவம் செய்யாமல் டேய் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். வெற்றியெல்லாம் என்னை சேரும்.
ஓகே கைஸ், நம்ம பார்ட் 2ல அவனுங்களை எப்படி அடிச்சு பறக்க விடுறோம்லாம்